வணக்கம் நண்பர்களே. 2025 ஆரம்பிச்சு அதனுடைய முதல் பாதியை நம்ம கடந்து வந்தாச்சு. இந்த முதல் 6 மாசத்துல ஒரு 1000 crore ஃபிலிம் கூட இந்தியன் சினிமாவிலிருந்து வரவே இல்லை. ஆனால் கடந்த 3 வருஷமா நம்ம பார்த்தோம்னா ஒவ்வொரு வருஷமுமே 1000 crore ஃபிலிம்ஸ் வந்துட்டு இந்தியன் சினிமாவிலிருந்து வந்திருக்கு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 2022ல் கேஜிஎஃப் சாப்டர் 2 அண்ட் RRR, 2023ல் ஜவான் அண்ட் பத்தான், 2024ல் கல்கி அண்டு புஷ்பா 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வருஷமுமே 1000 crores வந்திருக்கு. ஆனால் இந்த 2025ல் இப்போ வரைக்கும் ஒரு 1000 crore ஃபிலிம் கூட வரல. ஸோ ஏன் இப்போ வரைக்குமே ஒரு 1000 crore ஃபிலிம் கூட வரல, அண்ட் ஆல்சோ இதுக்கு மேலேயாச்சும் 1000 crore வர்றதுக்கான வாய்ப்புகள் எந்தெந்த திரைப்படத்துக்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நான் தான் உங்கள் ஸோ ஃபஸ்ட்டு இந்த வருடம் ஆரம்பித்த உடனே முதல் மாதத்துலேயே வந்துட்டு ஒரு படம் வந்துச்சு, கேம் சேஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மிகப்பெரிய ஒரு ஸ்டார் படம், மிகப்பெரிய பட்ஜெட்டில் அந்த படம் உருவாக்கப்பட்டுச்சு. அந்த ஒரு திரைப்படத்திற்கு பெருசாக எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லை தான். ஏன்னா நம்ம சங்கர் அவர்களுடைய முந்தைய திரைப்படமான இந்தியன் 2 வந்துட்டு ஒரு அட்டர் ஃப்ளாப் திரைப்படமாக அமைஞ்சதுனால அதுக்கப்புறமா வந்த கேம் சேஞ்சருக்கு பெருசாக வந்துட்டு தமிழ்நாட்டு சைட்லலாம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லை. தெலுங்குல கூட ஆவரேஜாக தான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். நார்த் சைடுமே எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கம்மியாக தான் இருந்துச்சு. பட் இந்த படம் ரிலீஸ் ஆனக்கப்புறம் ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வாங்கியிருந்துச்சு அப்படின்னா, நார்த் பெல்ட்லலாம் நல்லா ஓடி இருந்துச்சுன்னா 1000 crore அடிக்கிறதுக்கு ஒர்த்தான ஒரு திரைப்படம் தான் கேம் சேஞ்சர் அப்படின்னே சொல்லலாம். பட் இது ஒரு மொக்க படமாக அமைஞ்சதுனாலே யாருமே இந்த திரைப்படத்தை மதிக்கலை. அதனால் 1000 crore அப்படிங்கிற ஒரு இலக்கை இந்த படத்தினால அடைய முடியல அப்படின்னே சொல்லலாம். ஆனால் யாரும் எதிர்பார்க்காத வகையில் சாவா அப்படிங்கிற இந்த ஒரு திரைப்படம் வந்துட்டு கிட்டத்தட்ட 800 crores மேலே வசூலாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் இதுவுமே வந்துட்டு 1000 அப்படிங்கிறத ரீச் பண்ணல. இதுக்கும் இந்த படம் வந்துட்டு வெறும் ஹிந்தியில் மட்டும்தான் ரிலீஸ் ஆச்சு. கிட்டத்தட்ட 500 crore கலெக்ட் ஆனக்கப்புறம் தான் தெலுங்குல வந்துட்டு பயங்கர ஒரு ப்ரெஷர் போட்டதுனால தெலுங்கு டப்பிங் பண்ணாங்க. இதை ஒரு பேன் இண்டியன் திரைப்படம்னு கூட சொல்லிட முடியாது. வெறும் ஹிந்தி அண்ட் தெலுங்குல மட்டும்தான் ரிலீஸ் ஆச்சு. மேபி ஒரு பேன் இண்டியன் படமாக ரிலீஸ் பண்ணியிருந்தா ஒருவேளை 1000 அடிச்சிருக்குமோ என்னமோ தெரியல. சாவா ஒரு வரலாற்று திரைப்படமாகத்தான் இருக்குது. அதே மாதிரி தான் நம்ம ஊரில் வந்த பொன்னியின் செல்வன் திரைப்படமே ஒரு வரலாற்று திரைப்படம் தான். ஆனால் அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுது, நமக்கு மட்டும் ஏன் ஓரங்கட்டுது அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டென்ட் வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன். கூடிய சீக்கிரம் அதை பற்றியுமே பேசுவோம். ஸோ சாவா அங்கே பட்டை கிளப்பிட்டு ஓடிக்கிட்டு இருக்கும்போது தான் நம்ம ஊரில் விடாமுயற்சி திரைப்படம் பயங்கரமாக அடி வாங்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்தது தான் குட் பேட் அக்லி. ஸோ இந்த குட் பேட் அக்லி, ரெட்ரோ, அப்புறம் குபேரா, இந்த மாதிரியான திரைப்படங்கள்லாம் வந்துட்டு ஒரு 300 crores கலெக்ட் பண்ணும். அதாவது 1000 போகுதோ இல்லையோ 300 பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் எல்லாமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அந்த சமயத்தில் 300 கூட இந்த திரைப்படங்கள் பண்ணலை அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயமாவே இருக்குது. குபேரா வந்து இப்போ நல்லாவே போய்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. தெலுங்குல தான் நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா படுத்துருச்சுன்னு தான் சொல்லணும். பட் எப்படி பார்த்தாலும் 300 crore வசூலெல்லாம் வந்துட்டு குபேராக்கும் பாசிபிள் இல்லை. அண்ட் குட் பேட் அக்லி, ரெட்ரோ ரெண்டு திரைப்படங்களும் 300 crore அப்படிங்கிற அந்த ஒரு இலக்கை அடையலாம் தான் சொல்லணும். ஆனால் அந்த தக் லைஃப் அப்படிங்கிற திரைப்படம் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷனில் வந்த படம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஒரு மிகப்பெரிய பொருட்செலவில் கிட்டத்தட்ட 250+ crores வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டாக இந்த படத்தில் இருந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல படமாக வந்துருந்துச்சுன்னா 1000 crore போயிருக்குமான்னு சொல்லிட்டு தெரில. மேபி 500 பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 500 crores பண்ணுறதே பெரிய விஷயம். ஸோ நம்ம கமலஹாசன் அவர்களுக்கு ஃபஸ்ட்டு 500 crore ஃபிலிமாக வந்து கண்டிப்பாக இந்த தக் லைஃப் அமைஞ்சிடணும்னு சொல்லிட்டு தான் நான் நினச்சேன். ஆனால் அது ஒரு காட்டு மொக்க படமாக வந்ததுனால அந்த படத்தையும் ஒருத்தருமே மதிக்கல. அப்புறம் தெலுங்குல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக கண்ணப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திரைப்படம் வந்திருக்கு. ஸோ இதுவுமே 200 crore பட்ஜெட்டில் உருவாக்கப்பட்ட திரைப்படம் தான். பட் இந்த படம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிரபாஸ் இருக்காரு, அப்புறம் மோகன்லால் இருக்காருன்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஹைப் ஏற்றிட்டு இருந்தாங்க. பட் இந்த படத்தை நான் பார்த்தேன். பிரபாஸ் அவர்கள் ஒரு சீனுக்கு தான் வராரு. அதே மாதிரி மோகன்லால் அவர்களுக்கு கேரக்டரே சுத்தமாக இல்லை. ஏதோ அவங்க பேரெல்லாம் யூஸ் பண்ணால் ஒரு 100 கோடி எச்சா கிடைக்குமோ அப்படிங்கிற ஒரு நப்பாசையில் தான் அவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து நடிக்க வச்சுருக்காங்க. மற்றபடி அவங்களுக்கெல்லாம் கேரக்டரும் இல்லை, ரோலும் இல்லை, ஒரு வெங்காயமும் இல்லை. இந்த படமும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, கேரளா சைடெல்லாம் சத்தியமாக ஓடாது. தெலுங்குல மேபி பிரபாஸ் அவர்களுக்காக கொஞ்சமாக ஓடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நார்த் சைடு ஓடலன்னு தான் நினைக்கிறேன். ஸோ 200 crore இந்த படம் வசூலாகுமான்னு கேட்டிங்கன்னா அது மேபி சான்ஸ் இருக்குன்னு தான் சொல்லணும். ஆனால் பெரிய வசூல், அதாவது 500+ crores எல்லாம் வந்துட்டு இந்த படம் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அடுத்து நம்ம அமீர் கான் அவர்களுடைய சித்தாரே ஜமீன் பார் இந்த திரைப்படம் வந்துட்டு 1000 crore போகுங்கிற எக்ஸ்பெக்டேஷனில் வந்த படம் கிடையாது. இந்த படத்துடைய பட்ஜெட் கிட்டத்தட்ட 90 கோடி அப்படின்னு தான் சொல்கிறாங்க. பட் இப்போவே இந்த படம் வந்துட்டு 200+ crores கலெக்ட் பண்ணிருச்சு. அண்ட் படமும் வந்துட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இன்னும் இந்த படம் பார்க்கல, பட் நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக வந்துட்டு ஒரு 500 crores போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை தாண்டி போகிறது டவுட் அப்படி தான் நான் சொல்லுவேன். ஸோ இப்படி ஃபர்ஸ்ட் ஆஃப், அதாவது 2025 முதல் 6 மாதத்தில் 1000 crore கொடுக்குற அளவுக்கு ஒர்த்தான ஏதாவது படம் வந்திருக்கா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா பெருசாக எதுவுமே வரல. கேம் சேஞ்சர் கூடவுமே வந்துட்டு பெருசாக எக்ஸ்பெக்டேஷன்ஸோடலாம் வரல. ஆனால் ஆல்சோ பெரிய பட்ஜெட் திரைப்படங்கள் ஒன்றுமே வந்துட்டு ரிலீஸ் ஆகலை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அப்போ இந்த செகண்ட் ஹாஃப் ஆஃப் 2025ல் 1000 crore நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிப்பட்ட படங்களை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம்.
ஸோ ஃபஸ்ட்டு August 14 நம்ம கூலி அண்டு வார் 2 இந்த 2 திரைப்படத்தினுடைய மிகப்பெரிய ஒரு பேன் இண்டியன் கிளாஷ் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி இதே மாதிரி கிளாஷ் நடந்திருக்கு. உதாரணத்துக்கு பீஸ்ட் விசஸ் KGF 2 நடந்திருக்கு. அதே மாதிரி டங்கி விசஸ் சலார் நடந்திருக்கு. ஒரு மிகப்பெரிய பேன் இண்டியன் கிளாஷ் மறுபடியும் நம்ம பார்க்க போகிறோம் கூலி விஸ் வார் 2ல. ஸோ 2 திரைப்படங்களுக்குமே மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. நார்த் சைடெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வார் 2 திரைப்படத்தின் மேலே இருக்கக்கூடிய எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம். நம்ம சவுத் சைடில் வந்துட்டு கூலி திரைப்படத்திற்கான எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாகவே இருக்குது. ஒரு பர்ஃபெக்டான கிளாஷ் அப்படின்னு தாங்க சொல்லி ஆகணும். ஸோ இந்த 2 திரைப்படத்திற்குமே 1000 crore போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கூலி படத்தை பற்றி பார்த்தோம்னா நம்ம ரஜினிகாந்த் அவர்களுடைய இதுக்கு முந்தைய திரைப்படமான வேட்டையன் அது வந்துட்டு ஒரு ஆவரேஜான படம் தான். பட் அதுக்கு முன்னாடி வந்த ஜெயிலர் அந்த திரைப்படம் வந்துட்டு 600+ crores கலெக்ட் பண்ணி ஒரு மிகப்பெரிய சாதனையை படைச்சது அப்படின்னே சொல்லலாம். அண்ட் நம்ம டேரக்டர் லோகேஷ் கனகராஜ் அவர்களுடைய முந்தைய திரைப்படமான லியோ அதுவுமே 600 crores பண்ணியிருக்கு. ஸோ ஒரு மிகப்பெரிய ரீச் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருக்குமே இருக்குது, ஆக்டர் அண்ட் டேரக்டர். அவங்களையும் தாண்டி மியூசிக் டைரக்டரான நம்ம அனிருத் அவர்கள் அவருமே வந்துட்டு தேவாரால 500 கொடுத்துருக்காரு. அதுக்கு முன்னாடி அந்த ஜவானில் 1000 கொடுத்துருக்காரு. ஸோ அவருமே ஒரு மிகப்பெரிய ரீச்சாக இருக்கக்கூடிய மியூசிக் டைரக்டர் தான். இவங்களுடைய காம்போல வரக்கூடிய கூலி திரைப்படம் ஒரு நல்ல படமாக அமைஞ்சுது, அதாவது ஃபேன்ஸினுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸை பூர்த்தி செஞ்சது அப்படிங்கிற வகையில் கண்டிப்பாக 800 மினிமமாகவே பண்ணுன்னு சொல்லலாம். ரொம்ப சூப்பரான ஒரு படமாக வந்துச்சுன்னா 1000-1200 கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதெல்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னா இது ஒரு சோலோ ரிலீஸ் திரைப்படமாக வந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் இதெல்லாம் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ வார் 2 திரைப்படத்தை பற்றி பார்த்தோம்னா நார்த் சைடில் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கா அப்படிங்கிற டவுட் எனக்கு கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த படத்தினுடைய டீசர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த டீசருடைய வியூஸ் கவுண்ட்டை பார்த்தோம்னா வெறும் 38 மில்லியன் வியூஸ் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா போயிருக்கு. தெலுங்குல வந்துட்டு ஒரு 19 மில்லியன் வியூஸ் தான் போயிருக்கு. டோட்டலாகவே வந்துட்டு ஒரு 60 மில்லியன் இந்த மாதிரி தான் போயிருக்கும். பட் புஷ்பா 2ஆக இருக்கட்டும் அல்லது KGF 2ஆக இருக்கட்டும் சலாராக இருக்கட்டும் இந்த மாதிரி திரைப்படங்களுடைய டீசர்ஸ் எல்லாம் 100 மில்லியனை அசால்ட்டாக கிராஸ் பண்ணி போன படங்கள் தான். அப்போ அதிகமான எக்ஸ்பெக்டேஷன் இருந்துருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக 100 மில்லியனை கிராஸ் பண்ணி போயிருக்கும். ஆனால் இப்போ வரைக்குமே 50 மில்லியனை கூட இந்த ஒரு டீசர் கிராஸ் பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில் ஒருவேளை எக்ஸ்பெக்டேஷன் அங்கே கம்மியாக இருக்கோ இந்த வார் 2 திரைப்படத்திற்கு அப்படிங்கிற மாதிரியான டவுட் எனக்கு கிரியேட் ஆகிருக்கு. ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம ஜூனியர் NTR அவர்களுடைய இதுக்கு முந்தைய திரைப்படமான தேவாரா இந்த திரைப்படத்தினுடைய ட்ரெய்லர்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 50 மில்லியன் வியூஸ் அசால்ட்டாக கிராஸ் பண்ணியிருக்கும். அதே மாதிரி ஹிருத்திக் ரோஷன் அவர்களுடைய முந்தைய திரைப்படமான ஃபைட்டர் அந்த படத்தினுடைய டீசர் ட்ரெய்லர்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவுமே அசால்ட்டாக 50 மில்லியன்லாம் கிராஸ் பண்ணியிருக்கு. அப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு படத்தில் வர்றப்ப அது எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸாக இருக்கணும். அவங்களுடைய முந்தைய திரைப்படம் ட்ரெய்லர் டீசர் பண்ண ரெக்கார்டை கூட அவங்க 2 பேரும் சேர்ந்து வந்த படம் வந்துட்டு முறியடிக்க முடியல அப்படின்னா அப்போ அந்த படத்தின் மேலே இருக்கக்கூடிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு சின்ன டவுட் கிரியேட் ஆயிருக்கு. ஆனால் ஸ்பை யூனிவர்ஸை பற்றி பார்த்தோம்னா வார் அப்படிங்கிற திரைப்படம் வந்துட்டு நார்த்தில் மட்டும்தான் நல்லா ஓடிச்சு, சவுத் சைடெல்லாம் பெருசாக அந்த படம் போகலை. ஆனால் பத்தான் அப்படிங்கிற திரைப்படம் வேணால் வந்துட்டு பேன் இண்டியன் லெவலில் எல்லா பக்கமுமே நல்லா ஓடி 1000 crore அப்படிங்கிற ஒரு இலக்கை அடைஞ்சுது. ஆனால் அதுக்கப்புறமா வந்து டைகர் 3 அது வந்துட்டு ஒரு பிலோ ஆவரேஜ் ஃபிலிமாக தான் அமைஞ்சுது. ஸோ இப்போ வரைக்குமே ஸ்பை யூனிவர்ஸில் ஒரு நல்ல ஹிட்டு கொடுத்த படம் எது அப்படின்னா அது பத்தானா மட்டும்தான் இருக்க முடியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு யூனிவர்ஸில் இந்த வார் 2 அப்படிங்கிற திரைப்படம் வர்றதுனால எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் ஒரு மிக்ஸ்டாக தான் இருக்குது. ஒரு சில பேர் வந்து நல்லா இருக்குங்கிறாங்க, ஒரு சிலர்லாம் இதெல்லாம் மொக்கையாக தான் ப்ரோ இருக்க போகுது அப்படிங்கிறாங்க. மிக்ஸ்டான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான் இப்போ வரைக்குமே வார் 2 திரைப்படத்துக்கு இருக்குது. ஆனால் கூலி திரைப்படத்தின் மேலே ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே மக்கள் எல்லாருமே எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருக்காங்க. இதுதாண்டா நம்மளை காப்பாற்ற போகுது அப்படிங்கிற ரேஞ்சுக்கு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருக்காங்க. ஸோ கூலி ஒரு தரமான திரைப்படமாக இருந்து அது சோலோ ரிலீஸ் ஆகி வேறு லெவலில் ஓடிச்சுன்னா 1000 crore கன்ஃபார்மாக அடிக்கும். வார் 2 கூட வருது, அப்படி வந்துமே வந்துட்டு இது ஒரு தரமான படமாக அமைஞ்சு வார் 2 வந்து மிக்சடு ரிவ்யூஸ் வாங்கிச்சு அப்படின்னா கூலிக்கு இன்னும் சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒருவேளை வார் 2வும் நல்லா இருக்குது கூலியும் நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேச்சு வந்துருச்சு அப்படின்னா கூலி வந்துட்டு மேக்ஸிமம் ஒரு 800 பண்ணும், அதை தாண்டி போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. அப்புறம் ஐமேக்ஸ் வெர்ஷன் வந்துட்டு வார் 2 தான் ரிலீஸ் பண்ணுறதா பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்தியா ஃபுல்லாக ஐமேக்ஸில் ஒரே திரைப்படம் தான் ரிலீஸ் ஆகும், அதுவும் ஓன் லாங்குவேஜில் தான் ரிலீஸ் ஆகும். இப்போ வார் 2 தான் ரிலீஸ் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா 2 வாரத்துக்கு வார் 2 திரைப்படம் தான் எல்லா ஐமேக்ஸ் தேட்டர்லையும் ஓடும், அதுவும் ஹிந்தியில் மட்டும்தான் ஓடும். ஸோ கூலிக்கு ஐமேக்ஸ் ஸ்க்ரீன்ஸ் கிடைக்கிறக்கும் வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் ஐமேக்ஸ் எல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அடுத்து நம்ம யாஷ் அவர்களுடைய டாக்ஸிக் அப்படிங்கிற திரைப்படம், இந்த படம் வந்துட்டு 2025 ரிலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இனிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ வந்துட்டு தூக்கிட்டு போய் 2026 போட்டாங்க, அதுவும் மார்ச் மாதத்தில் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த படத்தை நம்ம கணக்கில் எடுத்துக்க வேணாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் வந்துட்டு காந்தாரா தி லெஜண்ட் சாப்டர் 1 அந்த திரைப்படம் வந்துட்டு ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அந்த படம் காந்தாரா வந்துட்டு ஒரு மிகப்பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை வச்சுருந்துச்சு, 450 crores மேலே வந்து பார்த்தோன்னா கலெக்ட் ஆச்சு.
ஸோ அதனுடைய சீக்குவலா ப்ரீக்குவலா இது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. எனக்கு தெரிஞ்ச அந்த மஞ்சுர்லி அப்படிங்கிற தெய்வத்தினுடைய தனிப்பட்ட கதையாகத்தான் இந்த காந்தாரா லெஜண்ட் அப்படிங்கிற திரைப்படம் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படத்தின் மேலேயும் பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. அண்ட் இந்த படம் எடுக்கிறப்போ நிறைய உயிர்களும் போகுது அப்படிங்கிற மாதிரியான நியூஸுமே இப்போ தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் தாண்டி இந்த படம் ஒரு வேளை ஸ்க்ரீனுக்கு வந்துச்சுன்னா அக்டோபர் மாதம் இந்த படமும் வந்துட்டு ஒரு தரமான 1000 crore திரைப்படமாக வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அடுத்து காந்தாராவை தாண்டினோம்னா ராஜசாப் தான் இருக்குது. டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி ரிலீஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம பிரபாஸ் அவர்களுடைய திரைப்படம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்த கல்கி 2898 1000 crore அடிச்சுது. ஸோ இந்த ராஜசாப் திரைப்படத்தினுடைய டீசரை பார்த்தேன். அந்த கிராஃபிக்ஸ் எல்லாம் பார்க்குறப்போ ஒன்றும் இம்ப்ரெசிவாக இல்லை. விஎஃப்எக்ஸ் ஒர்க்லாம் இன்னும் பெட்டராக பண்ணலாமோ அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. அண்ட் ஆல்சோ பிரபாஸையும் வச்சு பார்க்குறப்போ அடுத்த ஆதி புருஷா இது வராமல் இருந்தாவே போதும் அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் இருக்குது. ஒருவேளை இந்த திரைப்படம் நல்லா ஓடிச்சு அப்படிங்கிற பட்சத்தில் இந்த படம் வேணால் 1000 crore அடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. பட் எனக்கு நம்பிக்கை இல்லை. ஸோ ஆக மொத்தத்தில் செகண்ட் ஹாஃப் ஆஃப் 2025 பெருசாக 1000 crore அடிக்கிற அளவுக்கு பெரிய பட்ஜெட் திரைப்படங்கள் அதிகமாலாம் வரல. கூலி, வார் 2, அதை விட்டால் காந்தாரா, அதை விட்டால் ராஜசாப், ஒரு 4 படம் தான் இருக்குது. ஸோ இந்த படங்களை எல்லாம் தாண்டி வேற ஏதாவது ஒரு சின்ன படம், எப்படி சாவா வந்துட்டு திடீர்னு பயங்கரமாக ஓடி 800 crore வசூலாச்சு இல்லையா, அந்த மாதிரி மேஜிக்கலாக ஏதோ ஒரு படம் நல்லா இருந்து அந்த படம் பயங்கரமாக ஓடி 1000 crore வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா அப்படி நடந்தால் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி 2025 நமக்கு ஒரு 1000 crore இந்தியன் ஃபிலிம் கிடைக்குமா ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு படமாவது நம்ம கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்புவோம். சரி, ஓகே நண்பர்களே, இந்த படங்களை தாண்டி வேறு எந்த படங்களுக்கெல்லாம் 1000 crore போக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிக்கிறீங்களோ அதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ 1000 crore இல்லைனாலும் ப்ரோ இந்த படங்களெல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான படங்களை பற்றியுமே கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.